வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்ட் 1ல் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய பேக் பார்த்தோம். சென்டரில் கேப் விழுகிற மாதிரி இழுத்து போடுற மாடல், சென்டரில் கேப் விழுகிற மாதிரி உள்ள ப்ளவுஸினுடைய பேக் கட்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அதனுடைய ஃப்ரண்ட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது, அதனுடைய கணக்கியல்கள் என்ன, அதனுடைய கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு வந்து இந்த ஃப்ரண்ட்டை எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத இன்றைய வீடியோவில் பார்ப்போம். வணக்கம். இப்போ நம்ம பார்ட் 1ல் வந்து இந்த பேக் எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே பேக் வச்சு ஃப்ரண்ட் நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பேக் வந்து நீங்கள் வழக்கம் போல் எப்பவும் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் வந்து அப்படியே ஒரிஜினல் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டு, இந்த ஷோல்டர் ரவுண்டு இதை எடுத்துகிட்டு பேக் வந்து அப்படியே தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தினுடைய உயரம் வந்து 6 இன்ச்சு, நம்ம 6.25 ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங் சேர்த்து. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ இது வந்து பேக்கோட லைன், பேக் ஆம்கோலினுடைய லைன் வந்து இது வந்து பேக் ஆம்கோலினுடைய லைனு, இது ஆம்கோலினுடைய லைனு, இது பாடியினுடைய லூஸ் அளவு. இப்போ நம்ம இதில் இருந்து 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே தள்ளி வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இப்படி தள்ளி மார்க் போட்டுறணும். அதே ஸ்ட்ரெயிட்டு இந்த லைனை இங்கே கொண்டு வந்துடுறீங்க. இப்போ சின்ன ஷோல்டருடைய அளவு 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சை இங்கேருந்து வச்சிட்றீங்க. ஓகேவா? அந்த 3 இன்ச்சை இங்கே நீங்கள் கொண்டு வந்துடணும். இப்போது இதில் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வந்து நம்ம தள்ளி வச்சிடறோம். இங்கே 3 இன்ச்சு இங்கே வச்சிடறோம். இது மேலே இதனுடைய கழுத்தளவு இங்கே இருக்குது. 2.5 இன்ச்சு கழுத்து இருக்குது. 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கழுத்து இருக்குது. அப்போ இங்கே வந்து 2.25 இன்ச்சு, 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 2.25 ஒரு பாயிண்ட், 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் கழுத்து ஷேப் எடுத்துக்கோங்க. ரவுண்டு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு என்ன பொசிஷன் தேவையோ அந்த கழுத்தினுடைய ரவுண்டை வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது பாடி வந்து 36 இன்ச்சு டிவைட் 4, அப்போது 9. இந்த 9 இன்ச்சு தான் வந்து டாட்னுடைய சென்டர் பாயிண்ட். 9 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங்க்கு, இது வந்து டாட்னுடைய சென்டர் பாயிண்ட். இப்போது இந்த சின்ன ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு நம்ம இங்கே தள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டரை வந்து 3 இன்ச்சில் பாதி 1.5 இப்படி எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து 4 இன்ச்சு இருக்குது, 4 இன்ச்சு அரை பாயிண்ட் இருக்குது. அந்த 4 இன்ச்சு அரை பாயிண்ட்டை வந்து அப்படியே வச்சிடணும். இங்கே இது அப்படியே நீங்கள் வந்து டாட்னுடைய சென்டருமே கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய உயரம் பாடியில் 3இல் ஒரு பாகம் 36 டிவைட் 3, 3 12 36, 12 இன்ச்சு. 3 டிவைட் பண்ணால் 12 இன்ச்சு. அந்த 12 ஃப்ரண்ட்டினுடைய உயரம், கிராஸ் பெல்ட்டை நீக்கி ஃப்ரண்ட்டினுடைய ரெடி 12 ப்ளஸ் வந்து மேலே ஸ்டிச்சிங்கு கீழே ஸ்டிச்சிங் சேர்த்து 3/4 இன்ச்சு, 12.25. இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் வந்து டாட்னுடைய சென்டர் பாயிண்ட். இப்போ நமக்கு இங்கே வந்து 3.25 இன்ச்சு, நமக்கு டாட் பாயிண்ட் வந்து 3.25 இன்ச்சு வேணும். 10இல் ஒரு பாகம், அப்போ 3.25 இன்ச்சு இங்கே வந்து ரெடியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 3.25 இன்ச்சு இங்கே கரெக்டாக கிடச்சிரும். இது ஊக்குப்பட்டியினுடைய மார்க்கு, ஊக்குப்பட்டியினுடைய மார்க் இது ஸ்டிச்சிங்க்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். இப்போது இடுப்பு வந்து இப்போ மேலே இங்கே எவ்வளோ வச்சுருக்குறோம், 9.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இடுப்பு வந்து 8.25, சரியா? 32 இன்ச்சு இடுப்பு, 8 இன்ச்சு. இப்போ இங்கே மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதுபோக இந்த சென்ட்ரு பாடியினுடைய அளவை வந்து இப்போ அந்த பேக்கையும் செக் பண்ணிக்கணும். மேல் பாடி இங்கே வச்சுட்டோம்,
பேக் வச்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் அப்படியே இருக்குது. இப்போ இது ஆம்கோலை ஃபினிஷ் பண்ணிடுவோம், அப்புறமா கீழே போவோம். இப்போ இந்த லைனில் இருந்து இந்த ஆம்கோலினுடைய அளவு நீங்கள் எடுத்ததில் சென்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ 5.25 இருக்குது, 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இந்த சென்ட்ரு பேக்கில் அதே மாதிரி சென்ட்ரு எடுத்துருப்போம். இந்த சென்ட்ரு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டோட ஆம்கோலை இப்படி போட்டுடலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் தட்டும் கிடச்சிரும். இப்போ ஆம்கோல் இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம இதில் டாட் பாயிண்ட் போடணும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதில் டாட் மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது டாட்னுடைய சென்ட்ரு பாடி வந்து 37 இன்ச்சு சென்ட்ரு பாடி. அப்போ இங்கே பேக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 9.25க்கு 9.25 இருக்குது. இதான் வந்து சென்ட்ரு பாடியினுடைய அளவு. இது கரெக்டான அளவு எடுக்கணுன்னா இங்கே மேலே இருந்து நீங்கள் இந்த 9.25 ஒரு பாயிண்ட் வச்ச இடம், இந்த இடம், இதில் சென்ட்ரு பாடியினுடைய அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9.25 கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த 9.25 இங்கே நீங்கள் கரெக்டாக இங்கே வச்சுருங்க. 18.5 37னா 37 2 டிவைட் பண்ணால் 18. அப்போ 18 37 ப்ளஸ்ஸு நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த 3/4 இன்ச்சு மேலே லூஸ் வச்சுருக்கோம். இதில் சென்ட்ரு பாடியில் நம்ம 1 இன்ச்சு லூஸ் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது இடுப்பு வந்து 8 இன்ச்சு, 32 இன்ச்சு இடுப்பு. 32 டிவைட் 4 8. ஸோ 8 இன்ச்சு இங்கே நம்ம இருக்குது. இந்த 8 இன்ச்சில் இந்த பேக்கில் வந்து 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம் இல்லையா? 3/4 இன்ச்சு பேக்கில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 3/4 இன்ச்சு குறையணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸில் சென்டரில் கேப் அதனால தான் உழுது. அப்போ அந்த 3/4 இன்ச்சு இதில் மைனஸ் பண்ணணும். 8 இன்ச்சு வச்சுட்டு 3/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. இப்போது மீதி இருக்கிற அளவு என்னன்னு பார்க்கணும். இப்போ 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் டாட்னுடைய அகலம். அப்போது இந்த சென்டரில் இருந்து 2.5 இன்ச்சு 1.25, இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25, 2.5 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு டாட்டோட அளவு இந்த டாட் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்படி போட்டுடணும். இப்போ டாட்டோட இந்த லைன் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் டாட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸுங்கிறதே இருக்காது. நீட்டாக வந்து அளவுகளை கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக தேவையான அளவுகள் வந்து அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போது இந்த டாட் சென்டரோட லைனுக்கும் இந்த கீழே ஃப்ரண்ட்டுடைய உயரத்துக்கும் இது ரெண்டையும் வந்து சென்டர் பண்ணணும். இப்போ 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 1.25க்கு அரை பாயிண்ட் கம்மி இதனுடைய சென்ட்ரு. ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி வச்சுக்கலாம். இந்த கிராஸை இப்படி பண்ணிடணும். இப்போது இந்த லைனை போட்டு முடித்த உடனே நீங்கள் மேலே இருந்து இந்த சென்டரில் இருந்து இந்த டாட் சென்டர் பாயிண்டில் அப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த லைன்லேருந்து அப்படியே கிராஸை இங்கே பார்க்கணும். 12.25 கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணி ஃபினிஷிங் முடிஞ்ச உடனே இதுதான் வந்து ரெடியில் வரும். அப்போ இந்த இடம் 12.25 கரெக்டாக இந்த கரெக்டாக இருக்குது பாருங்கள். 12.25 வந்து சரியாக இருக்கும். அதாவது இந்த சென்டர்லேருந்து டாட் சென்டர் பாயிண்டில் அப்படி வச்சுட்டு அப்படியே வந்து டேப் வந்து இதில் பார்க்கும்போது 12.25 இருக்கணும். அந்த 12.25 அப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட்னுடைய உயரத்தை இப்போ அளந்து பார்க்கணும். 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 3.25 ஒரு பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வைக்கணும். இப்போ இந்த சைடு ஃபினிஷிங்கை வந்து இப்படி கொடுக்கணும். இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப்பு எங்கே வருதோ அந்த ஷேப்பை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துடணும். இப்போ தேவையான அளவு எல்லாமே கரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? இப்போது ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து 1.25 இன்ச்சு வச்சுருக்குறோம். அந்த 1.25 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே அளவு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த டாட் போடணும். இப்போ இந்த டாட் ஃபினிஷ் பண்ணோன்னே நீங்கள் இந்த டாட்டை போட்டுக்கலாம். இந்த டாட்னுடைய லைனில் வச்சுக்கிட்டே கரெக்டாக இந்த டாட் பாயிண்டில் வச்சுட்டு கரெக்டாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த டாட்டோட ஸ்ட்ரெயிட் கிடச்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கப்பு ஷார்ப்பாக வேணும்னா கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ இந்த டாட்னுடைய அகலம் நம்ம எவ்வளோ பிடிக்கணும், இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ பிடிக்கணுங்கிறத இந்த ஆம்கோல் நம்ம மேலே வந்து ஸ்டிச்சிங் இவ்வளோ பண்ணிடுவோம். ஷோல்டரில் பிடிப்போம். இந்த பக்கம் ஆம்கோல் இவ்வளோ பிடிப்போம். இந்த லைனில் நீங்கள் அப்படியே வந்து ஆம்கோல் செக் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக வந்து 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த டாட் வைக்கணும். இதில் நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை வந்து டாட்டுக்கு இங்கே வச்சிடணும். இப்போ அந்த 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்டில் நீங்கள் இங்கே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆம்கோலினுடைய அளவு இது ரெண்டுக்கும் இந்த அகலத்தையும் சென்டர் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ஆம்கோலினுடைய டாட்டு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஆம்கோலினுடைய சுற்றளவும் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ லூஸ் வந்து தேவையான அளவு இதில் நம்ம வச்சுருக்குறோம். ஃப்ரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். 9.25 கரெக்டாக 9.25 வந்து நம்ம பேக்கில் வச்ச அளவுக்கு வந்து இதில் அப்படியே இருக்குது. இதில் டாட்டில் 1/2 இன்ச்சு போயிடும், 1/4 இன்ச்சு இங்கே போயிடும், 3/4 இன்ச்சு நமக்கு போயிடும். தேவையான பாடி சுற்றளவு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இந்த கீழே உள்ள இந்த ரவுண்ட் ஷேப்பையுமே வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வந்து கரெக்டாக வச்சு இப்படி எடுத்துடணும். இப்போ இந்த சைடினுடைய டாட் வந்து அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. இந்த 2 அளவுக்கும் சென்டர் எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தால் கூட போதும். இப்போ இந்த டாட் பாயிண்ட் இப்போ ஃப்ரண்டினுடைய எல்லா பாகமுமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆம்கோல்லாம் செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னொரு ட்ரிப் ஆம்கோல் செக் பண்ணி காட்டிடுறேன். இந்த பாருங்கள், மேலே ஷோல்டரில் இவ்வளோ ஸ்டிச்சிங் பிடிப்போம், சைடில் ஆம்கோல் இவ்வளோ பிடிப்போம். இந்த பாருங்கள், இப்போ இந்த டாட் பாயிண்ட் வந்து 4.25 ஒரு பாயிண்டில் இருக்குது. அந்த 4.25 ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் பிடிச்சிருவோம். கரெக்டாக வந்து 16 இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட முன்பு வராது. இப்போ இந்த ஃப்ரண்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லைனை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வச்சிங்க அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட் பிடிச்சிட்டு இந்த பட்டியை பிடிச்ச உடனே வந்து இந்த கேப்பில் சென்டரில் வரக்கூடிய கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாடியினுடைய லூஸ் தேவையான அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து தெளிவாக இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. இப்போ இந்த ஷோல்டர் வந்து நம்ம இங்கே தள்ளி வச்சு இப்படி கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இப்படி ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுவோம். இந்த டாட்டு பிடிச்ச உடனே இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இது சைடில் சேர்ந்துடும். இந்த டாட் இப்படி பிடிச்ச உடனே உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ கிராஸ் பட்டி வந்து எப்படி கட் பண்ணணும்னா இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ மேலே சைடில் வந்து 4.25 இன்ச்சு இருக்குது. 4.25 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் கிராஸ் பட்டி கட் பண்ணும் பொழுது இது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த இடத்தையே வந்து இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணும் பொழுது இந்த டாட் பாயிண்ட் எடுத்த அந்த அளவை வந்து நம்ம அப்படியே
4.25 3/4 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கே. இப்போ இதிலேருந்து நம்ம இடுப்பினுடைய டிவைட் பண்ணுறது வந்து இப்போ இடுப்பு வந்து 32 இன்ச்சு இடுப்பு. அப்போ 8 இன்ச்சு. இந்த 8ல் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணுறோம் நம்ம. 3/4 இன்ச்சு மைனஸ். ஏன்னா இதில் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் பேக்கில் அதிகமாக இருக்கும். அந்த 3/4 இன்ச்சு இங்கே கம்மி பண்ணிவிட்டு இதிலேருந்து 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இதுதான் நமக்கு அளவு தேவை. இப்போ நம்ம இங்கேருந்து அந்த 5 இன்ச்சு இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.25. அப்போது இங்கே நம்ம 5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இந்த 5 இன்ச்சு லைனில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டுக்கணும். இங்கே தேவையான அளவு 3.25க்கு 4 இன்ச்சு இருக்குது. இன்னொரு 1/4 இன்ச்சு இங்கே சேர்த்துக்கணும். இந்த பேக்கை வந்து இதே மாதிரி கரெக்டாக அந்த லைனில் இப்படி வச்சு இப்போ இந்த அளவு ரெடியாக வந்து ஒரு சார்ட் எடுங்க. இதை இப்படியே ரெடியாக வச்சுட்டு இந்த ரவுண்டு இந்த இடத்துல இந்த ரவுண்டு இப்படி லேசாக ரவுண்டு எடுத்து விட்ருவோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு நீங்கள் இதில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா? இந்த சைடு ஸ்டிச்சிங் போயிடும். இந்த சென்டர் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த இடம் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இதை வந்து இந்த சைடு கரெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இதையும் கரெக்டாக கட் பண்ணிடுறோம். இதையும் கரெக்டாக கட் பண்ணிடுறோம். இந்த 1/4 இன்ச்சு இதில் வந்து 1/4 இன்ச்சு விட்டு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி கட் பண்ணுவோம். இப்போ கிராஸ் பட்டி ரெடியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் பட்டி வரும்போது இந்த சைடில் இருக்க சுருக்கங்கள் எதுவுமே வந்து இதில் வந்து வராது. இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போ கிராஸ் பட்டிங்க கீழே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மேலே ஜாயின் பண்ணால் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போது இது கிராஸ் பட்டி ரெடி. இந்த மாதிரி வரும். ஓகே, இப்படி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ளவுஸு கட்டிங்கு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.